பாதி விதவைகள்னு ஒரு புத்தகம் இருக்கு, தமிழ்ல இருக்கு. ஹாஃப் விடோஸ்னு நீங்க இங்கிலீஷ்லயும் வாங்கி படிக்கலாம், கூகுள் பண்ணுங்க, அவ்வளவு கூட வேணாம். யாரெல்லாம் இந்திய இராணுவத்தாலையும் இந்திய போலீஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸாலையும் விசாரணைக்காக அழைத்து செல்லப்படுறாங்களோ அவன் திரும்ப வீட்டுக்கு வர்றதே இல்லை. எந்த ஆண்கள் எல்லாம் விசாரணைக்காக அழைத்து செல்லப்படுறானோ அவன் கொலை செய்யப்படுறானா என்ன ஆவறான்னு தெரியல. விசாரணைக்கு வீடு பூந்து என் மகனையும் என்னுடைய கணவனையும் தூக்கிட்டு போறாங்க காஷ்மீர்ல. போனவன் திரும்ப வர மாட்டான். நான் பாதி விதவையா இருக்கேங்கிறது தான் அந்த மக்கள் சொல்ற விளக்கம், நம்ம படத்துல கொடுக்கறதுல விளக்கம். அப்போ பாதி விதவைகள் யார் நான் அங்க சொல்லியிருக்கிறாங்க, 40,000க்கும் மேற்பட்ட பெண்கள் பாதி விதவைகளாக இருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்ப இதையெல்லாம் படத்துல திரித்து காட்டுறாங்க. அதாவது இங்க விசாரணைக்காக போனவங்கள தீவிரவாத பாதைக்கு போன மாதிரி மேபி ஒரு 4-5 பேர் அந்த மாதிரி மிலிட்டண்டா போய் கூட போயிருக்கலாம். ஆனா மெஜாரிட்டி எது? நீ ரெண்டையும் சொல்லி இருக்கணும்ல, அந்த ரெண்டையும் ஏன் சொல்லல? அப்போ பாதி விதவைகள்லாம் தீவிரவாதத்தின் பக்கம் போறவன், கள்ள தூக்கி விசிறடிக்கிறவன்லாம் யாருன்னா